21 தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயர் பெருமக்கள் இந்த மகனை இப்படி அருகில் வந்து அணைச்சிருந்தா இந்நேரம் அவர் கேட்கிற 16 கோடி இருக்கும், 26ல் 32 வந்திருக்கும். அவங்க வரல, கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகிப்பாங்க. தமிழர்களுக்கு வந்து நம்புற வர சந்தேகம் இருக்கும். நம்பிட்டா அவன் உடல் மண்ணுக்குள்ள போனாலும் அப்போ மாற மாட்டான். அப்படிதான் ஐயா எம்ஜிஆர் அவர்களை நம்பிட்டாங்க. அவர் மரணிக்கிற வரை பதவி விட்டு அவர் இறங்கல. நம்பணும். அதுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவரா நடந்துகிட்டே இருந்தாதான் அது இந்த பையன் பரவாயில்ல போல இருக்குன்னு தோணும். அப்ப இது பாருன்னா, நீண்ட காலமா வஞ்சித்து ஏமாற்றப்பட்ட ஒரு இன மக்கள் எது ஒன்றையும் எளிதாக நம்பிவிட மாட்டார்கள். கொஞ்சம் சந்தேகிப்பார்கள். அதுல தெளிவு பெற்ற பிறகு இறுக பிடித்துக்குருவார்கள். நாமளே உதறினாலும் கைய விட மாட்டாங்க. அதுவரை பொறுத்துருங்க. நீங்க எப்பவுமே மக்களை குறை சொல்வதை தவிருங்க. மக்கள்னா யாருன்னா, என்னை பெற்ற தாய் தந்தையரும் அதுல இருக்காங்க, உங்களை பெற்ற தாய் தந்தையரும் இருக்காங்க. என் தாய் தந்தையரை குறை சொல்ல நான் தயாரா இல்ல. அவங்க சரியில்லைன்னா இந்த மகன் எப்படி பெற்று வளர்ந்து இந்த மகன் எப்படி வந்திருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, எப்படி வந்திருக்க முடியும்? அப்புறம் அதனால மக்களை குறை சொல்வதை நிறுத்துங்கள். மக்கள் மகத்தானவர்கள். நாம் மக்களுக்கு இன்னும் அருகில் போய் அவர்களுக்கானவர்களாக, அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும். அதான் நாம செய்யணும். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? கடைசியாக ஐயா இந்தாங்க. வணக்கம்ண்ணா. எங்கள் திருச்சபைக்குள்ள ஒரு பொதுவான ஒரு மக்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் ஏதாவது அரசியலையோ இல்லை அறிவுபூர்வமாக சில காரியங்களை பேசும்போது அவங்க எங்களை எப்படி தடை செய்வாங்கன்னா, ஏப்பா அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா சேர்த்துறாத. இப்படி வந்து திருச்சபையில் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா தங்களை அறிவாளி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே இது ஒன்று பொதுவான கருத்தாகவே இருக்குது. அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. ஆனால் நீங்க பேசுற அரசியல் ஒவ்வொன்றும் பலிப்பீடத்தில் நின்று எங்கள் குருக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த நன்மைகளை தான் நான் பார்க்குறேன். நான் வந்து அந்த மாதிரி முரண்பட்டு நிற்கிறேன். அதுக்கு முரண்பட்டு நான் நிற்கிறேன். ஏன்னா கடவுள் என் கூட வாழ்றாரு, அப்படிதான் எனக்கு போதிக்கப்படுது, நான் நம்புறேன். அப்போ எப்படி என்னால் அரசியலை தவிர்த்துட்டு வாழ முடியும்? இது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னா, எல்லாருக்கும் உள்ள குழப்பம் மாதிரி தான் எனக்கும் இருக்குது. இது உங்களுடைய பார்வை, உங்களுடைய பதில். இல்லை ஆன்மீகம் என்பது இப்ப நீங்க ஆன்மீகம், இந்த வழிபாடு, இது எல்லா நான் சொன்னேன்ல உங்களுக்கு, எல்லாவற்றினும் ஒட்டுமொத்த சுருக்கமான சொல்லுதான் அரசியல் என்பது. நீங்க இறைமகன் இயேசு செய்த செயலுக்கு பேர் என்ன அந்த செயலுக்கு பேர் என்ன? உங்களுக்கு வந்து அநீதியை நீங்க அவர் சொல்றாருல்ல, திக்கற்றவனுக்கு திசை காட்டணும்னு, அதுதான் அரசியல். அதை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் பிரச்சனை வீடு அடிக்கிறான்னா ஓடியா சீமான் பாதுகாத்து கொடுன்றான். அதை தான் அவர் சொல்றாரு, நம்ம செய்கிறோம். இப்போ ஆன்மீகம் வேற அரசியல் வேறுன்னு இவங்க வெவ்வேறு சொல்ல பேசுவாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்ன்ட்டு புரியுதா உங்களுக்கு? ஒன்னு இவங்க மறந்துடுறாங்க. அரசியலை தாண்டி ஆக சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. இவன் படிச்சவன் அரசியல் செய்யக்கூடாது. அப்ப யாரு செய்யலாம்? புரியுதா உங்களுக்கு? கற்றவர் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். இங்க கற்றவர்கள் விலகி நிற்கிறனால கயவர்கள் அதை ஆக்கிரமிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். கொள்ளக்காரனும் சாராய வியாபாரியும். இன்னைக்கு கல்வியாளர்கள் யாரு? கல்வி தந்தைகள். 20 ஆண்டுக்கு முன்னாடி சாராய வியாபாரிகள். சரிதானே? சரிதானே? 6 கொலை பண்ணா நீங்க கவுன்சிலர், 20 கொலை பண்ணா அமைச்சர். இப்படித்தானே? 2 மலையை வெட்டினா நீங்க எம்எல்ஏ, ஒரு 10-20 மலையை வெட்டினா அமைச்சர். இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஆன்மீகம், அரசியல், கல்வி இதெல்லாம் பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். நீங்க ஜப வழிபாட்டுல நம்ம என்ன செய்யறோம்? என்னன்னா, நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசியலை கற்பிப்பது, அதை தாண்டி ஆக சிறந்த இறைப்பணி இருப்பதா எனக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நல்லது செய்யணுங்கிறீங்க. நீ எல்லோருக்கும் நல்லவனாயிரு, உண்மையாயிரு, நேர்மையாயிரு, பொய் சொல்லாதே, தீமையான சிந்தனையை தவிர. இதெல்லாம் ஒரு நல்ல அரசு அமையவில்லை என்றால்
இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி கொண்டே இருக்குது. இப்ப நீங்க உதாரணமா சொல்றேன், ஹாசினின்னு ஒரு சின்ன வயது தங்கையே, ஒரு 6-7 வயது, அவளை ஒரு பையன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறவள. அவர் இறந்தப்ப அந்த ஹாசினி வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு துயரம் கேட்டேன், ரொம்ப வலியை தந்தது. அவளை கொலை செய்த அந்த தம்பி சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த பையன் 30 நாள்ல அவர் பிணையில வெளியில வந்துடுறார். வெளியில வந்து திருப்பி தன் தாயவே கொலை செஞ்சிடறார். அவர் கொலை செஞ்சுட்டேன் என் தாயின்னு ஒத்துக்கிட்டு சிறையில் இருந்தார். அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். வெளியில வந்துட்டார். இப்ப நீங்க இப்படி இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்பிக்குதுன்னா, அந்த நீதி என்ன கேக்குது, உரிய சாட்சியங்களோடு இவர் குற்றத்தை நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்க. இருந்த ஒரே ஒரு சாட்சி அவருடைய தந்தை, அவருடைய தாயினுடைய கணவர் பிறல் சாட்சியா மாறிட்டதுனால, சாட்சி சான்று உறுதியா இல்லாதனால விடுதலைங்குது. இப்ப இந்த நீதி உங்களுக்கு என்ன போதிக்க நினைக்குதுன்னா, எந்த குற்றத்தை செய்யும் போதும் ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு செய்யி, இல்லைன்னா என் சாட்சியே இல்லாமல் செய். சாட்சியே இல்லாமல் செய்தால் அது குற்றம் ஆகாது என்று கற்பிக்குது. அப்ப இந்த வெளியில வந்த இந்த இளைஞன் அவன வயதை ஒத்த இளைஞனுக்கு என்ன கற்பிப்பான் என்பதை, எந்த மாதிரி முன்மாதிரி ஆவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த குற்றமும் செய்யலாம், சான்று இல்லாம செய்யணும். எத்தனை லட்சம் கோடியும் கொள்ளையடி, எவனுக்கும் தெரியாம கொள்ளையடி. எவ்வளவு வேணாலும் கொலை செய்ய, சாட்சி எங்க அப்படின்னு. தம்பி ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணிட்டாங்க, இறந்துட்டாரு தெரியுது, கொன்னவன் யாருன்னு ஏன் கொன்னான்னு ஏன் சொல்லல? தூத்துக்குடியில செத்துட்டான், சுட சொன்னவன் யாரு சொல்லு? கொடநாட்டுல 5 பேரை கொண்டிருக்கான், செத்துட்டான், அது தெரியுது. கொன்னவன் யாரு, கொன்ன சொன்னவன் யாரு தெரியாது. அப்ப இது என்ன மாதிரி கற்பிக்கப்படுது அப்படின்னா, ஒரு சமூகம் திட்டமிட்டு ஒரு குற்ற சமூகமாக வருது. இதெல்லாம் தவறு இல்ல, 90 நாள்ல வந்துடலாம், அதிகபட்சம் போனா 6 மாசத்துல வந்துடலாம். இப்படிங்கும் போது குற்றம் பெருகிக்கிட்டே போகுது. அப்ப நல்லதை விதைக்கும் போது நல்லதே முளைக்கும். அப்ப நீங்க நல்ல செய்திகளை சொல்லுகிற போது தானாக நல்ல அரசியல், தீமையை தவிர்த்து நன்மையை மக்கள் தேடத் தொடங்கும் போது, நல்மணிகள் முளைக்க தொடங்கும் போது, நல்நாற்று வளரத் தொடங்கும் போது நாடு மக்களும் வளர்ந்துருவான். அப்போ ஆகச்சிறந்த இறைப்பணியே நற்கருத்துக்களை விதைப்பதுதான். அந்த நற்கருத்துல தான் நல்ல அரசியல் இருக்கு. அதுதானே ஆன்மீகம். நீங்க ஆன்மீகம் என்பது என்ன ஐயா சொல்றாரு, அதன் வரவேற்பறை அன்புங்கிறாரு. இறை அன்பு அதன் நுழைவாசல், வாசல்ங்கிறது அன்பு, அதன் வரவேற்பறை கருணை, அதன் வழிபாட்டு வரை என்ன தியானம். அவர் சொல்றது எப்படி பார்த்தாலும் அன்பு, கருணை, பரிவு, இரக்கம், இதெல்லாம் தான் ஆன்மீகம். விவிலியத்தினுடைய சுருக்கமே அன்புதான். அன்புதான். அப்போது ஆன்மீகம்ங்கிறது இதை தானே கற்பிக்குது. நீங்க அதை தானே நம்முடைய தமிழ் தேசிய அரசியல் சொல்லுது. மரத்தை வெட்டாத, கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக்கை போடாத, அணுகுண்ட போட்டு பூமி அழிக்க வேண்டியது இல்ல, பிளாஸ்டிக்கை போட்டாலே அழிஞ்சிரும்னு நம்ம கத்துறது காரணம் அதுதான். சிலர் வணங்குகிற சாமியை அதை காப்பாற்ற கவலைப்படுறாங்க, நம்ம வாழுகிற பூமியை காப்பாற்ற கவலைப்படுகிறோம். சிலையை சாமின்னு வச்சு வழிபடுகிறாங்க, அந்த சிலையை தந்ததே இந்த மலைதான் என்று கற்பிக்க நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கோட்டை கட்டி ஆண்டோம் என்று பேசுறோம், கோட்டையை கொடுத்தவளே அவதான், கோட்டையில் இருக்க அத்தனைகள்லாம் அவ தந்ததுதான். நீ சாமின்னு கோயிலுக்கு கொடை கொடுக்கிறாய், கோயிலையே கொடையா கொடுத்தது அவதான், அந்த மலைதான். அதனால அது மலை இல்லை, நம் பூமி தாயின் முளை, அதை பாதுகாக்க உழை, அவள் இல்லை என்றால் ஏது பூமியில் மழை, இப்படின்னு நமக்கு சொல்றது காரணம் அதுதான். இப்ப இதை கற்பிக்கிறது ஆன்மீகமா, அது அரசியல். அதனால தயவு செய்து இந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரி ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீல்ல, அப்படி ஆன்மீக அரசியல் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போதும் அரசியலும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத ஒற்றை கூறுகள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக என்ன கேள்வி நீங்க கேட்கிறீங்களா? வணக்கம். கிறிஸ்தவர்களும் சரி, போதகர்களோட பேரங்களோட இறைப்பணி என்பது மதமாற்றம் இறைப்பணின்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனாலதான் கைப்பிரதிகள்லாம் உபயோகப்படுத்துறாங்க. இதை பத்தி உங்க அரசியல்வாதியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்தா இது சட்டப்படி குற்றம்னே நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சட்டப்படி குற்றம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப என் தெருவுக்குள்ள வராது நீ பரப்பைங்கிறது சட்டப்படி குற்றமா, சட்டப்படி சரியா?
மத மாற்றத்துக்கு நீங்க முழுமையாக ஏற்றுக்கொள்வீங்க? மத மாற்றம் ஏன் வருதுன்னு சொல்லு. முதல்ல நீ என்னை மனுஷனா மதி. இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது எதற்கு? நான் விரும்பிய தெய்வத்தை வழிபட, நான் விரும்பிய உணவை உண்ண, நான் விரும்பிய உடையை உடுத்த, விரும்பிய கல்வியை கற்க, இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை. அதுக்கு தான் சுதந்திரம். நீ இந்த மதத்துல தான் இருக்கணும், அது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. முதல்ல அதை கவனிச்சுக்க. நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்க வந்தது? கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை, இஸ்லாம் இங்க மண்ணுக்குள்ள வருகிற வரை நான் யாரு? என் நிலத்தில் நான் சைவன், வைணவன், சமணன், பௌத்தன் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது ஏன் வந்தது? என்னை தெருவில் நின்று வாடா பரப்பையிலேன்னு சொன்னேன், வாடா பல்லப்பையிலேன்னு சொன்னேன். அவன் கிறிஸ்தவன் வந்தான். வந்தவன என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா, சக்கிலியனா பார்த்தா தொட்டு, தொட்டா தான் தீட்டு, சாணானா பார்த்தா தொட்டுன்னா. அவன் பார்த்தான், பாதி வெள்ளையா இருந்த இவன் எங்களை கேவலமா பேசினான். இங்க குளிக்காத, அங்க படிக்காத, இங்க போகாதேன்னு. அவன் வந்தான், தலையில கை வச்சு ஆண்டவருக்கு தோத்திரம்னா, ஆமா தோத்திரம்னு போயிட்டோம். இருப்பா, மதம்னா எங்க வருது? எங்க வருதுன்னு இருக்குல்ல. வாடா பல்லப்பையில பரப்பையிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான், நான் இஸ்லாத்தை ஏற்றேன், வாங்க பாயின்னா. பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இதான இங்க நடந்தது. நீ என்னைய இங்க பாரு, ஐரோப்பால தோன்றிய இந்த சமயம், அரேபியால தோன்றிய சமயம் உலகம் பூரா பரவவும், இந்த நிலத்தில் தோன்றிய நீ சொல்ற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த நாளத்துக்கும் போகாத காரணம் இங்க இருக்கிற சமத்துவமின்மை, சாதிய இழிவு, தீண்டாமை, பிறப்பின் அடிப்படையில் பேதம். இது மற்ற சமயங்கள்ல இல்லைங்கிற சொல்ல குறைவாக இருக்கு, விழுக்காடு குறைவாக இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான்? ஏற்று பெருமையோடு போயிடுறான். நீ மாட்டுக்கறி திங்காதே என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய். எனக்கு என் உணவை உறுதி செய், அப்புறம் நீ மாட்டுக்கறி தின்னு மனுஷக்கறி தின்னுங்கிறத அப்புறம் பேசவா. நீ என் உணவே இல்லாம என்னை பட்டினி போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. அதனால மதம் என்பது அவரவர் உரிமை. இப்ப நீ என்ன பண்ண? யாரு போய் என் சகோதரன் ரகுமானை இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிட்டது யாரு? அவன் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒண்ணு இல்லையே, அப்புறம் ஏன் போனாரு? அவர் விருப்பம் போனாரு. என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனையா இல்ல சமூகத்துல மரியாதை? அவனுக்கு விருப்பம், நபிகளின் வழி பிடித்தது போனான். அப்படித்தானே? என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை ஏற்றிருக்கான் பக்கத்தூர்ல. நாங்க அரணையூர்ல இருக்கோம், அவன் புதூர்ல போய் இஸ்லாத்தை தழுவி அங்க போயிட்டான். அவன் விருப்பம் அது. அதனால நாங்க அங்க போனா அப்பா அத்தாம்பா, இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பாம்பாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ மனிதத்தை கொண்டு விட்டு, மனுஷனை கொண்டு விட்டு மதத்தை காப்பாத்தி வச்சு புடுங்க போற? என்ன புடுங்க போற? இந்த மதத்தை காப்பாத்தி நீ மனிதத்தை காப்பாத்தாம மதத்தின் பெயரால் நீ செய்யற மானோட படுகொலை எப்படி ஜெயிப்ப? எப்படி ஜெயிப்ப? மணிப்பூர்ல நீ அத்தனை ஆயிரம் மக்களை கொன்று என்ன சாதிச்ச? 2 பெண்களை நிர்வாணமா நீ வழியில நடத்தி போனியே, அது பெண்ணின் நிர்வாணம் அல்ல, உன் தேசத்தின் நிர்வாணம், தேசத்தின் அவமானம். வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தின. அதுல என்ன எரிச்சு சாதிச்ச? நீ என்ன எரிச்சு சாதிச்ச? அதனால நீ மதம் மாற்றம்ங்கிறத சொல்லாத. யாரு கட்டாயமா மதத்தை மாறுங்கன்னு யாரு சொல்றது? யாரா காட்டு. அப்புறம் யாரு கேள்வி பிரச்சாரம் போறாங்கல்ல, பிரச்சாரம்ங்கிற தம்பி, பிரச்சாரம்ங்கிறது பாரு. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை படித்த எல்லாரும், அம்மையார் ஜெயலலிதா எங்க சர்ச் பார்க் கான்வென்ட் தானே, அவர் ஏன் கிறிஸ்தவத்தை இருக்குல்ல? தனிப்பட்ட கருத்துக்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களை கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட முறையில மாறுறது மாறாதது நம்மளோட விருப்பம். ஆமா. ஆனா கிறிஸ்தவ போதகர்களும் சரி, கிறிஸ்தவ எல்லா மக்களும் சரி, திணிக்க தேவையில்லை. யார் திணிக்கன்னு சொல்லல ஐயா. நான் ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறேன், பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்தவன், அதனாலதான் நான் கேட்கிறேன். நீ பிறப்பால் ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல, பிறப்பால் நீ தமிழனா இருக்கணும், கிறிஸ்தவத்தை ஏற்றிருப்பாங்க. பிறப்பால் என்ன கிறிஸ்தவன்? இங்க பாரு, நீ முதல்ல திருத்திக்க. கிறிஸ்தவன் நீ தமிழனானியா, தமிழன் கிறிஸ்தவன்? பிறப்பால் தமிழன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு தமிழன். அப்படி பேசு, அப்படி பேசு. கேட்கிறேன்னா ஆதரவு பண்ணுவீங்களா மட்டும். அதுதான் சார். இல்ல ஆயர் நீங்க இருங்க, நானே சொல்லிட்டேன், நான் முடிச்சிடுறேன். கட்டளை இருக்கிறது, அதை நாங்க போதிக்கும் போது எந்த தடையும் இருக்காது இல்ல. அதுதான் நீங்க சிஎம் வரும்போது எங்களுக்கு முடியுமான்னு கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. தம்பி நான் தான் சொல்லிட்டேனே, அவரவர் விருப்பம், அவரவர் விருப்பம். அதை போய் பேசிட்டு கூடாது. நான் நேத்து ஒரு இறைய இருங்க கொஞ்சம் இருங்க. நான் திடீர்னு இன்னைக்கு முருகனை வழிபடுறேன், நாளைக்கு
எனக்கு சிவன் மேல எனக்கு பற்று வந்து சிவனை பாடுவேன். தேவாசம் திருவாசகம் 12 திருமுறைகளை ஓதிட்டு போவேன். இப்ப திருப்புகளை பாடுவேன். அது ஏன் விருப்பம். எனக்கு இங்க பாரு, இருங்க எனக்கு வந்து குலதெய்வம் காளியை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு எங்க அண்ணா ஐயனார் என் குலதெய்வம் கற்பனை சாமினா அங்கேயும் போய் நான் வழிபடுவேன். அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை, தெய்வம் என்பது மூத்தோர். அதுல இங்க இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறைமகன் இயேசு போதிச்சது, நபிகள் நாயகம் போதிச்சது, புத்தன் போதிச்சது, நல்வழிகள் இருக்குது. எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிக்குது. நீ நல்லா கவனிச்சுக்க. இது தோசை, இது இட்லி, இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி ஒண்ணுதான். புரியுதா உனக்கு? நோக்கம் பசி ஆற்றணும். சரிதானே? எல்லாம் சேர்ந்து பசியை போக்கணும் போது இது அன்பை போதிக்குது, கருணையை போதிக்குது, இரக்கத்தை போதிக்குது, பரிவை போதிக்குது, பாசத்தை போதிக்குது. தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக. ஆமென். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு. அடுத்த வீட்டில் இருப்பவன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதே. இது நபிகள் நாயகம், அது இறைமகன் இயேசு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதேதான் நம்முடைய மறையோனும் போதிக்கிறான். அதனால நீ ஏன் மதம்னு அதுக்கு பேர் வச்சுக்கிற? மனிதம்னு வச்சுக்க. விவிலியத்தினுடைய கூற்று, உன் தேவனாகிய கர்த்தர் மேல அன்பு கூறு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. எல்லாம் அதுதானே, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்ற? ஆண்டவரை நேசி, உன்னைய நேசிக்கிற மாதிரி மத்தவனை நேசி. அவ்வளவுதானே. ஐயா இருங்க, நீங்க பேசாது. ஐயா நீங்க பேசுறதுக்கு இல்ல. இது மறுபிறவில உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. இப்ப என்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புற? நான் வரும்போதா நீ இஷ்டத்துக்கு வந்து என் வீட்டு வாசல கூட வந்து பண்ணு போ, பண்ணிட்டு போ. சட்டசபையில கூட உனக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போ. இத கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி. கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த ஆட்சியை நம்பி கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டன. இன்னைக்கு பிரதர் முதல்ல கேட்ட அந்த சகோதரர் கேட்ட கேள்வி, இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு சரியா நான் சொல்ல விரும்புறேன். அன்னைக்கு அதுக்கு ஒரு துணை கேள்வியா இருக்கு எனக்கு. இவர் கேட்டது, இன்னைக்கு டிராக்ஸ் கொடுக்கிற மினிஸ்ட்ரி எடுத்துட்டு போய் டிராக்ஸ் கொடுக்கறாங்க எல்லா ஊர்லயும். அது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது சரியானது. ஆனா திமுகவை நாங்க நம்பி ஓட்டு போட்டதால இந்த திமுக அரசு இந்த டிராக்ஸ் கொடுக்கறத அனுமதிக்கிறது இல்லை. எல்லா ஊர்லயும் கைது பண்றாங்க, எல்லா ஊர்லயும் தடை செய்யறாங்க. இப்ப அவருடைய கேள்வி, இது தடை செய்யறீங்களே, உங்க ஆட்சியில வரும்போது தடை செய்வீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அண்ணன் சரியா பதில் சொல்லிட்டாங்க, நாங்க தடை செய்ய மாட்டோம்னு. என்னுடைய கேள்வி அது அல்ல, அவருக்கான விளக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா, 5 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கு, அண்ணன் சொன்னாங்க வட இந்தியாவிலிருந்து அநேகர் இந்த ஊர்ல வந்து நம்ம குடியேறாங்கன்னு. அப்படி வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கூலி தொழிலாளராக வேலை செய்து இன்னைக்கு அந்த இடத்துல முதலாளி ஆயிட்டு எங்க பகுதியில் ஒரு டீ கடை வச்சிருக்கா. அவ சொல்றா, அந்த வட இந்தியனா இருந்து இங்க வந்து கூலி தொழிலாளர் இருந்து அந்த டீ கடைக்கு உரிமையான அந்த ஆள் சொல்றான், இதற்கு மேல பிஜேபியை தவிர எவனாவது வேற எவனாவது ஜெயிச்சான்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்னு பேசுறான். இதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நீங்க சொன்னீங்க, வந்துடுச்சு. நீங்க இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தியாவது ஏதாவது செய்தாவது இதை தடுக்க முயற்சிப்பீர்களான்னு ஒரு கேள்வி. ஆயர் அவர்களுக்கு நான் அன்பா சொல்லிக்கொள்ள விரும்புறது, இப்ப நான் செய்து கொண்டது அதுக்கு எதிரான போராட்டம் தான். அதுல பெரிய போராட்டம் இந்த தேர்தல். ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அதற்காக இப்போது தேர்தல் உண்டுங்கிறவள அந்த தேர்தல் தான் இது. நீங்க ஒரே ஒரு தடவை இந்த மகனை வாக்கு செலுத்தி வெல்ல விட்டுருங்க. அவன் இந்த வீரமா பேசினால அவன் விடிய கிளம்பி பாருங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டான், போயிடுவான். அவனுக்கு தெரியும். அதனால இப்ப அவனோட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்க வேண்டியல. நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த அதிகாரத்தை நமக்கான, நம் மண்ணுக்கான, நம் மக்களுக்கான பாதுகாப்பான அதிகாரமாக மாற்றுவது. அதை தவிர வழி கிடையாது. இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் போதித்தது நமக்குத்தான். வேற
எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கோயம்புத்தூர் மருதமலையிலேருந்து வந்திருக்குங்க. ஆக்சுவலாக 5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்காக, அண்ணனோடைய ஹெல்த்துக்காக மட்டும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி நான் வந்து பெரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, எங்களோட ரிலேஷன் ஒருத்தர் புற்றுநோய் காரணமாக மிகப்பெரிய மருத்துவமனை வேலூரில் 28 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கிட்டு காப்பாற்ற முடியாது, பிளட் கேன்சரு, நீங்கள் வந்து மாதம் பிளட் சேஞ்ச் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறமா இது என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மருத்துவம் எந்த மருத்துவம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே 3 மாசத்துல கம்ப்ளீட்டாக கேன்சரை கியூர் பண்ணி இப்போ 25 ஆடு மேய்ச்சிட்டு டாக்ஸி வாங்கி ஓட்டிட்டு ஜாலியாக இருக்காரு. அது என்னன்னா, மருத்துவம் தப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவம் நம்ம கிட்ட இருக்கிற காசை புடுங்கிறதுக்கு மட்டும்தான் மருத்துவமே தவிர நம்மளை சரிப்படுத்துறதுக்கோ நம்மளை சரியாக வழிநடத்துறதுக்கோ மருத்துவம் இல்லை. அதனால நான் ஒரு 5 வருஷமா உங்களுக்காக பல ரிசர்ச்சுகள் பண்ணி எந்த மருத்துவம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் சிறந்த மருத்துவம், உண்மையாவே நோயை வந்து எந்த மருத்துவம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத 5 வருஷமா உங்களை ரிசர்ச் பண்ணி நான் ஃபுல் டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இதுக்காகவே நேற்று நைட்ல நான் தூங்காம மருதமலையிலிருந்து கோயம்புத்தூர் வந்து சென்னை வந்து இதுக்கு வந்திருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். இல்ல தம்பி சொல்றாரு, நம்ம வந்து சரிபாதி இந்த நவீன அலோபதி மருத்துவத்தையும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படித்தான் ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்கோம். உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை நாம் இந்த மக்களுக்கு, நம் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்க இருக்கிறோம். சும்மா வெட்டு பேச்சு இல்லை, சும்மா அப்படி வெற்று வார்த்தை கிடையாது. நம்ம வந்து சத்தியத்தின் பிள்ளைகள். நாம் செய்வது நம் பெற்றோர்களுக்காக, நம் உடன் பிறந்தார்களுக்காங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால, இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறதுனால, நேசிக்கிறதுனால, நம்மளை ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள், நம்மளை அன்பு கொண்டு நேசிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. ஒருவர் நம்மளை எதிர்க்கிறார் என்றால் அது அவருடைய தேவை. ஒருவர் நம்மளை விமர்சிக்கிறார் என்றால் அது அவருக்கு தேவை. நமக்கு அவரை விமர்சிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்கிற தேவை இல்லை. அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. சிலருக்கு இங்கே நேரம் போகவில்லை, பொழுது போகவில்லை. நமக்கு பொழுது போதவில்லை. அதனால அவர்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல புறணியா பேசிக் கொண்டிருப்பாங்க. நம்ம அதுக்கு இதில் பதில் பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நேரம் குறைவு, வேலை அதிகம். அதனால தம்பி கேட்கிற ஒவ்வொரு துறையிலையும் மிகச்சிறந்த மாறுதல்களை நாம் செய்ய இருக்கோம். நமது கனவு அது 2016 ஆட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் கொடுக்கல, தேர்தல் வரைவு அறிக்கை கொடுக்கல, தேர்தல் ஆட்சி முறை எப்படி ஆட்சி செயல்பாட்டு வரைவை கொடுத்தோம். இம்முறை அச்சு வரைவோடு காணொளி ஆவண வரைவையும் நான் கொடுக்க போறோம். இப்ப தம்பி கேட்கிறார், நம்முடைய ஆட்சியில மருத்துவம் எப்படி இருக்க போகுது, நம்முடைய ஆட்சியில் கல்வி எப்படி இருக்க போகுது, நம்முடைய ஆட்சியில் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறோம், நம்முடைய ஆட்சியில் வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்து வேளாண்மை மூலமாக தற்சார்பு பொருளாதாரத்திற்கு எப்படி விரைகிறோம். இத்தனை காலமும் நான் தற்சார்பு என்று பேசும்போது என்னை கேலி பேசியவர்கள், கடந்த 10 நாளாக நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு 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 என்று ட்ரம்ப் போட்ட ஒத்த வரியில் ஊரா போய் கத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது தற்சார்பு பொருளாதாரம் என்பது நம்முடைய கனவு இல்லை, நம் முன்னவர்களின் கனவு. நம்முடைய அண்ணல் காந்தியடிகள், அவருடைய செயலாளர் நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா, நம்முடைய தாத்தா காமராஜர் போன்ற பெருமக்கள் நமக்கு கற்பித்தது தற்சார்பு தான் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு, எதிர்காலத்திற்கு நல்லது. அதைத்தான் நாம் செய்யப்போறோம். தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு பிறரை சார்ந்திருக்கலாம், அவரும் தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு நம்மை சார்ந்திருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் பிறரை சார்ந்திருப்பது பேராபத்து. இதுதான் நம்ம சொல்றது. அது இப்போ விரிவாக இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்கிறது, தேர்தல் வரப்போகிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் மகன் என்னையே இவர்களால் எதிர்கொள்ள முடியாது. இவர்கள் சொல்வார்கள் அவர் வந்து இவர் கூட்டணி, அவர் கூட்டணி. இப்பவும் சொல்றேன், மாபெரும் கூட்டணி வைத்திருப்பது இந்த நிலத்தில் நாம் தான், மக்களோடு, மக்களை நம்பி, மக்களுக்காக. அன்பர்களே, நிறைய கேள்விகள். ஒரு தலைவனுக்கான முதல் தகுதி என்பது அவன் தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாம் நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள். அதனால் மக்களையே நம்பி களத்திலே நிற்கிறோம்.